வெல்கம் டு ஹரணி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா டெய்லி ரொட்டீன் வேலை தான். இன்றைக்கி வாசல் தொளிச்சு கோலம் போட்டாச்சு. ஹரணி தான் கோலம் போட்டது. அப்புறம் இன்றைக்கி சிம்பிளாக தான் லெமன் சாப்பாடும் உருளைக்கிழங்கு பொரியலும். உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு அதை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 3 உருளைக்கிழங்கு இருந்தது, அதை எடுத்து தோல் சீவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயமும் தாளிக்கிறதுக்கு நறுக்கி வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோமோ அதை எடுத்தும் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வதங்கினோன்னா மசாலா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டோம்னா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இறக்கும்போது தேங்காய் போட்டு இறக்கிக்கணும். தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது எல்லாரும் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கிட்டுருக்குறோம். நறுக்கிட்டு வச்சுருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா வெடிக்குது. கடுகு வெடித்த உடனே வெங்காயம், கருவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் ஒரு பாதி வெந்த உடனே நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கிட்டு இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைன்னு சொல்லலாம். தண்ணியெலாம் ரொம்ப ஊற்ற தேவையில்லை, அதிலே வெந்துடும் பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்க போடுறோம், தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து அப்படியே போடுறோம். இது தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது எண்ணெயிலேயே அப்படி வதங்கி வந்துடும். சின்னதாக தானே கட் பண்ணியிருக்கோம், சீக்கிரம் வந்துடும். 2-3 திருப்பி நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்க்குறோம். கொஞ்சம் பாதி வெந்துருச்சு பாருங்கள், முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் போட்டுடலாம். உங்களுக்கு வெந்தோடனே தெரியுது, எப்படி வெந்தது பார்த்துருது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா தூள்லாம் போட்டோம்னா, காய் வெந்துருச்சான்னு பார்க்குறேன். காய் வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா தூளெல்லாம் நம்ம போட்டுடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போடணும். 2 ஸ்பூன் போடணும். தேவையான உப்பு போட்டு நல்லா நல்லா கிளறணும். நல்லா காரசாரமாக இருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இது லெமன் சோறு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த மசாலா தூள் வெந்த உடனே நம்ம இதை தேங்காய் திருப்பி போட்டு எடுத்துடலாம். தேங்காய் போடனாலும் போடலாம், தேங்காய் போடாமல் இருக்கலாம். இப்போ தேங்காய் போட்டாச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ லெமன் சோறு செஞ்சிடலாம். சாதம் குக்கரில் இன்றைக்கி வச்சுட்டோம். குக்கரில் வச்சு சாப்பாடை லெமன் சாப்பாடுக்கு ஆற வச்சிடணும். ஒரு பெரிய பாத்திரத்தில் தட்டி சாப்பாடை முதல்ல ஆற வச்சிடணும். சாப்பாடு ஆறினப்போ கிளறினா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் லெமன், ஒரே ஒரு லெமன் தான். லெமனை கட் பண்ணி புழிஞ்சிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரையை மாற்றிட்டோம், வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு லெமனை கட் பண்ணி சாறு எடுத்துக்கலாம். லெமன் சாப்பாடுக்கு ஒரு லெமனை கட் பண்ணி நல்லா பிழிஞ்சி சாறு எடுத்துக்கலாம். சாறு எடுத்துகிட்டு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும். லெமன் சாப்பாடு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் நிறைய ஊற்றிட்டு இதில் என்னெல்லாம் போடணும்னா கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை. கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சு. இது கொஞ்சம் வெடித்து வந்தோடனே மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டுடலாம். மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் கடைசியாக அந்த லெமனை புழிஞ்சு வச்சுருக்கோமா அந்த சாறை ஊற்றிடணும். உப்பு போட்டுறோம். உப்பும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா கரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சு வச்சுருக்க சாறை ஊற்றுறோம். அதை ஃபுல்லாக ஊற்றிட்டு லேசாக 2 கிண்டு கிண்டிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி 2 தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சாப்பாடு ஆற வச்சுருக்கோமா அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா டேஸ்ட்டான லெமன் சாப்பாடு ரெடி. இதில் வந்து கொஞ்சம் நிலக்கடலை சேர்த்துக்கணும். வறுத்த நிலக்கடலை அங்கே வச்சுருக்குறோம். அதை வந்து எடுத்து சேர்த்துறோம். அது சாப்பிடும்போது அந்த நிலக்கடலையும் கடிக்கும்போது நல்லாயிருக்கும், சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். நிலக்கடலையும் கடித்து சாப்பிட்டுக்கலாம். இந்த லெமன் சாப்பாடுக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் வந்து கவுனி அரிசி பொங்கல், கருப்பு கவுனி அரிசி பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரை வச்சு ஒரு 1½ ஸ்பூன் நெய் ஊற்றிட்டோம். கவுனி அரிசியை நல்லா ஊற வச்சிடணும். 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். 100 கிராம் கவுனி அரிசி எடுத்து நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 1½ ஸ்பூன் நெய் விட்டு மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம், பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் போட்டு நல்லா நெய்யிலே நல்லா வதக்கணும். நெய்யிலே நல்லா வதக்கிட்டு இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கணும். காரத்துக்கு கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, இது வாசனைக்கு கருவேப்பிலையும் போட்டு சேர்த்துக்கணும். முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது எல்லாமே நெய்யில் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சுருக்கோமா, அதை எடுத்து போட்டுக்கலாம். அதை எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 7-8 விசில் விடணும். இது கொஞ்சம் வேக நேரம் ஆகும். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு 7, 8, 9 விசில் கிட்ட விடலாம். நல்லா சிம்மில் வச்சேன்னா 7 விசில் விட்டால் போதும். அப்போ தான் நல்லா வேகும். இல்லைன்னா இது வந்து ரொம்ப அரிசியாகவே தெரியும். அதனால் வந்து இப்போ விசில் விட்டு இறக்கிட்டால் கவுனி அரிசி பொங்கல் ரெடி. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சிம்மில் வச்சோம்னா சரியாயிடும்.